எளிமையாக இருந்தால் யாராவது அறிமுகப்படுத்துறீங்களா? இதான் எங்கள் அப்பா, இதான் எங்கள் அம்மான்னு யாராவது அறிமுகப்படுத்துகிறாங்களா இளைஞர்கள்? அப்பா அம்மா கூட பிரம்மாண்டமாக இருந்தால் தான் இளைஞர்களே அறிமுகப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக பதவியேற்ற கால நடுவர் அவர்களே, அவர் ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது கீழே இருந்து ஒருத்தர் அவரை நோகடிக்கிறதுக்காக சொன்னாராம், லிங்கன் நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிடாதீங்க, உங்கள் அப்பா செருப்பு தைக்கும் தொழிலாளி தானே அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் பெருமையாக சொன்னாராம், எனக்கு பெருமையாக இருக்குது, 20 ஆண்டு காலம் எங்கள் அப்பா தச்ச செருப்பை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அவருக்கு உழைப்பு எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் செருப்பு கிழிஞ்சிருந்தா நான் தச்சு தருவேன், ஏன்னா நான் ஜனாதிபதியாக இருந்தாலும் செருப்பு தைக்கும் தொழிலையும் நான் கற்றுக்கொண்டேன்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம். அப்போ அப்பா அம்மாவை எளிமையாக இருந்தால் அன்னைக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கு கிராமத்தில் உள்ள ஊரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்கள் ஊர் என்ன? நாகர்கோவில் பக்கத்தில் அந்த கிராமத்தை கூட சொல்ல முடியாத ஆடம்பரமான வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் பாருங்கள், இளைஞர்களுக்கு அப்பா அம்மா பிறந்த நாள் தெரியுமாங்க? தெரியுமா? நான் பிறந்த நாளே கூகுளில் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம். ஆனால் நடிகர்களுக்கு பிறந்த நாள் தெரியும். நடிகர்களுக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ற ஆடம்பரமான வாழ்க்கையை தான் இன்னைக்கு இளைஞர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் ஓன் ஹவுஸில் வாழ்றது இல்லை நடுவர் அவர்களே, லோன் ஹவுஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஓன் ஹவுஸ்லன்னா வாழ முடியாது. ஏன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நாம் சந்தோஷமாக வாழ முடியும், ஆனால் அடுத்தவனை பார்த்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற ஆடம்பரமான வாழ்க்கையை தான் இன்னைக்கு விரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய நாட்டுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? அமெரிக்காவுக்கு பெருமை பணம், அரபு நாடுகளுக்கு பெருமை பெட்ரோலியம், நம்முடைய ஜப்பான் நாட்டுக்கு பெருமை தொழில்நுட்பம், இந்திய நாட்டுக்கு பெருமை இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் இன்றைக்கு ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாரதி கூட எளிமையான வாழ்க்கையை வாழத்தாங்க ஆசைப்பட்டான். என்ன ஆசைப்பட்டான் தெரியுமா நடுவர்களே? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அதில் 10-15 தென்னை மரங்கள் வேண்டும், பாட்டு கலந்திடவே பத்தினி பெண் வேண்டும் என்று எளிமையான வாழ்க்கை, ஒரு கைத்து கட்டில் இருந்தால் போதும்னு ஆசைப்பட்ட யதார்த்தமான வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இளைஞர்கள் அமெரிக்கா சம்பளம், இங்கிலாந்து வீடு, சீனத்து உணவு, போனா போதுன்னு இந்திய பெண் வேண்டும் என்று கேட்கின்ற வாழ்க்கை, 4 சக்கர வாகனம், 3 படுக்கையறை கொண்ட வீடு, 2 குழந்தைகள், 1 மனைவி என்று பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இன்று இளைஞர்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னால், இளைஞர்கள் வாழ விரும்புவது ஆடம்பரமான வாழ்க்கையை என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.